உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். உங்களுக்கு என்னதாமா ஆச்சு? இந்த வேலையெல்லாம் செய்யணும்னு உங்களுக்கு தலையெழுத்தாமா? தலையெழுத்துதான் வெற்றி, என் தலையெழுத்துதான். டீ ஆத்தி கொடுக்கறான்ல அந்த பையனுக்கு அம்மாவா பிறந்தா இதெல்லாம் செய்யணும்னு என் தலையெழுத்துதான். நீ மத்தவங்களுக்கு டீ போட்டு கொடுப்ப, அவங்க எச்சி கிளாஸ நீயே கழுவி வேற கொடுப்ப. கோடீஸ்வர வீட்டு பையனான நீயே இதெல்லாம் செய்யும் போது உன்னை பெத்த அம்மா நான் இந்த வீட்டையாவது பெருக்கி துடைக்கணும்ல, அதான நியாயம்? ஏய் ரங்கநாயகி, என்ன நீ சொல்லிட்டு இருக்க? வெற்றி டீ கிளாஸ் கழுவுனானா? அதை எப்ப நீ பார்த்த? எங்க பார்த்த சொல்லு முதல்ல. அதெல்லாம் எதுக்கு கேக்குறீங்க? அந்த கொடுமையெல்லாம் என் வாயால சொல்ல முடியாது. உங்களுக்கு ஏதாவது கை கால் வலிக்குதுன்னா சொல்லுங்க, நானே வந்து அமுக்கி விடுறேன். ஏன் ரங்கநாயகி நீ இப்படி பேசுறவே இல்லையா? ஏன் இப்படி பேசிக்கிட்டு இருக்க? டேய் டேய் வெற்றி, என்னடா நடந்துச்சு சொல்றா. அது ஒன்றும் இல்லைப்பா, சக்தி வீட்டுக்கு போயிருந்தேன்ப்பா. அங்கே மீனாட்சி மாவட்டம் சேர்ந்து எல்லாரும் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. சரி, எல்லாருக்கும் டீ போட்டு எடுத்துகிட்டு வரலாமேன்னு என் கையால் டீ போட்டு எடுத்துகிட்டு வந்தேன். கரெக்டாக அந்த நேரம் பார்த்து இதோ நிற்கிறாளே அம்மாவை கூட்டிகிட்டு வந்துட்டான். அம்மா அதை பார்த்துட்டு கோச்சு நீங்கள் கிளம்பி வந்துட்டாங்க. அம்மா அம்மா நீங்கள் இங்கே வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைம்மா. அம்மா அம்மா நடந்ததெல்லாம் மறந்துடுங்கம்மா ப்ளீஸ்மா. அம்மா இதெல்லாம் செய்யாதீங்கம்மா, இதெல்லாம் நீங்கள் செய்யக்கூடாதுங்க. கேட்டா பாண்டி கோயிலுக்கு போய் தவம் இருந்து உன்னை பெற்றா. ஒரு சின்ன வேலை கூட செய்ய விடாம உன்னை அப்படியே ராசா மாதிரி வளர்த்த. நீ கை கட்டினா உனக்கு டீ போட்டு கொடுக்கறதுக்கு 1000 பேர் வருவாங்க. அப்படிதானே உன்னை வளர்த்தேன். அந்த ஹோட்டல்காரிக்கு போய் டீ போட்டு கொடுத்துட்டு இருக்கேன். அதுவும் அவளுக்கு கையால் ஊட்டி வர விடுற பாரு. இதையெல்லாம் என் கண்ணால பார்க்கும் போது என் மனசு எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாரு. போதுண்டா வெற்றி, போதும். இதுக்கு மேல என்னால எதையுமே சகிச்சுட்டு இருக்க முடியாதுடா. இது பாரு, நீ அவளை மறக்கணும், அடியோட மறக்கணும்டா. இல்லைன்னு வச்சுக்கோயேன், நான் இந்த மாதிரிதான் ஏதாவது வேலையெல்லாம் பார்த்துட்டு தான் இருப்பேன். என்னம்மா பேசுறீங்க? எந்த விஷயத்தோட முடிச்சு போறீங்கன்னு உங்களுக்கு புரியுதா? சக்தி யாரு? என் பொண்டாட்டி. அவளை எப்படிமா நான் மறக்க முடியும்? என்ன அவன் அவமானப்படுத்தி தலைகுனிய வச்சிருக்காடா? அவளை நீ மறந்துதான் வச்சு ஆகணும். நீதான் உன் மனசை எப்படியாவது மாத்திக்கிட்டு ஆகணும். இல்லம்மா, மனசை மாத்திக்க வேண்டியது நீங்க தான், நான் இல்லை. என்னம்மா பாக்குறீங்க? ஞாபகம் இருக்கா? நீங்க சாப்பிடணுன்ற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் சக்தி இந்த வீட்டை விட்டே வெளியே போனான். அப்படிப்பட்டவளை புரிஞ்சுக்காம இருக்கோமேன்னு நீங்க தான் மனசை மாத்திக்கணும், நான் இல்லை. நல்லா பேசுற வெற்றி, நல்லா பேசுற. பேச்ச கேட்கிறப்ப அப்படியே எப்படி தெரியுமா குளிர்ச்சியா இருக்கு. அம்மா இந்த மாதிரிலாம் பேசாதீங்க, உங்களுக்கு சுத்தமா செட் ஆகல. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.